2 days ஆகிடுச்சு. நேற்று வீடியோ ட்ரை பண்ணோம், ஆக்சுவலாக அப்டேட் ஆகலை, ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு, அதனால் அப்டேட் பண்ண முடியல. நேற்று லெவல்ஸுக்கு மார்க்கெட்டு பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு, இல்லைன்னு இல்லை. ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட் மார்க்கெட், இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது 11ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது வந்து 22,362, 22,301 அப்படின்ற சப்போர்ட் லெவலாக கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ட் வந்து 22,661, 22,799 நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். நம்ம மார்க்கெட் பாருங்கள், ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணுற பாருங்கள். மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து லைனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ லைனில் ஓப்பன் ஆகி, இது நேற்றோட ப்ரோக்ராம், இன்றைக்கி இன்னும் வரல. இன்றைக்கி ஓப்பனிங்காக லைனில் தான் இருக்கும், லைனில் தான் இருக்கும். ஓகே, லைனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ லைனில் ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக சஸ்டெயின் பண்ண முடியாமல் இது ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ் மொமெண்டமு. ஆக்சுவலாக ஒரே ஒரு கேண்டில் ரீடெஸ்டிங்கோட ஒரு சிங்கிள் கேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸுங்க. நம்ம 80 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த ஏரியாவை நம்ம 80 பாயிண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதை நம்ம சொல்கிறது வந்து இந்த ஏரியா வந்து 80 பாயிண்ட்ஸ் இது ரீச் பண்ணுவான்றது 80 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணோம். 80 பாயிண்ட்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக ஹிட் ஆச்சு. ஸோ இப்படி வந்து நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கணும் அப்படின்றதான் நம்ம எவரையும் சொல்லிட்டுருக்கோம். நம்ம திரும்பவும் சொல்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம லைனுக்கு ட்ரேட் வரல அப்படின்னா ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்னொரு விஷயம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு ஒரே ட்ரேட் சான்ஸ் தான், அப்புறம் ட்ரேட் சான்ஸ் கிடைக்கல நம்ம, அதனால அதுக்கப்புறம் ட்ரேடு நம்ம போகல. ஒரே ஒரு ட்ரேடு தான் இந்த இடம். அதாவது வந்து நேத்தோட லெவல் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்தது. பட் ஆனால் நான் அதை மானிட்டர் பண்ணால் உங்களுக்கு வீடியோ தான் கொடுக்க முடியும், நான் ஃபங்க்ஷன் இருந்தனால பாருங்க. இது எக்ஸாக்டாக வந்து 10ஆம் தேதி பிஃபோர் த டே, அதாவது செவ்வாய்க்கிழமையோட லைனுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட நீங்கள் எடுத்து பாருங்க, 20,461 அப்படின்ற இடம் வந்து செவ்வாய்க்கிழமையோட ரெசிஸ்டன்ஸுங்க இந்த இடம். ஸோ அங்கேருந்து பக்காவாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, வேறு லெவலில். இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனோட பிரேக் அவுட்டுங்க. அதாவது 22,557 செகண்ட் லைனோட பிரேக் அவுட்டு சூப்பராக ஒர்க் ஆகிருந்தது. ஸோ அப்போ நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும், அதாவது இன்னைக்கு ஏன் வந்து இன்னொரு இப்போ சின்னதாக லைன் போட்டிருக்கேன், முதல்ல பெருசாக போடுவோம், ஏன் சின்னதாக போட்டிருக்கேன்னா ஒரே ரீசன் தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இது செகண்ட் நாள், அடுத்த நாளோட 1 வீக்குக்கான லைன்ஸை மார்க்கெட் ஒபே பண்ணும். ஸோ அந்த செல்லர் போகிற வரைக்கும் ஒபே பண்ணும். நம்ம அந்த டார்கெட்டை அந்த மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஏன் ரீசன் வேணும், ஒரு இடத்துல திரும்புது மார்க்கெட்டு, இல்லை ஒரு இடத்துல மேலே போகுது கீழே இறங்குதுன்னா ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும் அப்படின்றதான் இங்கே என்னோட பாலிசி. அதுபடி தான் நம்ம வந்து ப்ளே அவுட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து என்னோட மார்க்கெட்டு ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இது என்னோட மார்க்கெட்டுங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக நம்ம கிடைச்ச ட்ரேடோட பொசிஷன் இதுதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேட் நீங்கள் லாங் நிப்பாட்டிக்கலாம், நான் ரொம்ப டிகே ஆகிருக்கும். நீங்கள் 3 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா டிகே ஆகிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ப்ரீமியம் வந்து பெருசாக கிடச்சிருக்காது, அதுக்குள்ளே நிறைய எமோஷன்ஸ்குள்ளே போயிருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம டார்கெட் இங்கேருந்து அடுத்த லெவலோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மண்ணில் வச்சுக்கோங்க, எப்போவுமே க்ரீனில் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் ஃபர்தராக வர டேஸில் வந்து நம்ம நிஃப்டி மட்டும் தான் பார்க்குறோம், பேங்க் நிஃப்டி பார்க்குறது. ஏன்னா ரேஞ்ச் இல்லாமல் அதை பார்க்குறது ப்ரோஜனில் நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை அதோட எனக்கு லிக்விடிட்டி வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புதுசாக வந்திருக்க வாரியர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது நம்ம மேஜிக் லைனோட மேஜிக்னே சொல்லலாம். ப்ரீமியம் இங்கே மட்டும்தான் ஜென்ரேட் ஆகிருக்கு, வேறு எங்கேயும் ஜென்ரேட் ஆகலை. ஓகே, சரி. ஓகே, நம்ம இன்னும் 12ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் என்னன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ண சொல்லியிருப்பேன், அப்படியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னும் மார்க்கெட்டில் இருந்துச்சு, இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்துச்சு, நீங்கள் நோட் பண்ணியிருந்தே தெரிஞ்சுக்கும். இண்டெக்ஸ் ஆட்டாச்சு இன்னைக்கு ஃபுல் டே மார்க்கெட்டில் இருந்தது. பேங்க் நிஃப்டி மைனஸில் இது பாசிட்டிவ் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் லைன்லேருந்து புஷ் பண்ணாலும் மேலே போயிருக்கு இன்றைக்கி. அதாவது நான் சொல்கிறது 11ஆம் தேதியோடது. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்தால் அகெயின்ஸ்ட் நம்ம லைன் இல்லைன்னா அது வால்டைல் ஆகிடும். ஸோ அதனால தான் ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம மேபி இண்டெக்ஸ் ஷார்ட் இல்லாமல் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் இருந்ததுன்னா ரேலி, ஒன் சைடு ரேலி நீங்கள் நம்ம பொசிஷன்ஸுக்கு இது கண்டிப்பாக போயிருந்துருக்கணும், சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளானை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கோட நம்ம 12ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் என்ன பொசிஷன் சொல்லி பார்த்துடலாம். வழக்கம் போல் தான் நம்ம முதல்ல லிக்விடிட்டி ஏரியா எப்போவுமே நம்ம மஸ்ட் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து அதிக டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து வீக். நம்ம எப்பவுமே வீக்குன்னு சொல்கிறது புதுசாக வந்திருக்கணும் என்ன சொல்கிறோம்னா மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கிறதா வீக். எப்படி மண்டேலேருந்து ஃப்ரைடே அப்படின்றதா வீக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புதுசாக வந்திருக்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்கில் ஏன்னா வீக்கில் ரேஞ்சுன்னு இருக்குது, வீக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து கண்டினியூவாக மார்க் பண்ணுறோம். ஓகே, என்ன லெவல்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,604 22,604. அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவலாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 22,696 696. ஓகே, 22,308 அப்படிங்கிற சப்போர்ட். இருபத்தி ரெண்டு 204 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டு. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. நாளைக்கு கொஞ்சம் பிரேக் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு. பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் புஷ் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இடத்துக்கு வந்தால் ட்ரேட் பண்ணுங்கள், இடத்துக்கு போயிடணும் அனுமானம் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 22,604 22,696 ரெசிஸ்டன்ஸ், 22,308 22,204 அப்படின்றது சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணோம். ஸோ இங்கே வந்தால் ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம திரும்ப சொல்கிறோம், வாய்ப்பு எல்லா நாளுமே கிடைச்சிருமா கிடைக்காது. இந்த இடத்துக்கு 2-4 லெவல்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து வால்டைல் மார்க்கெட் தான். ஸோ இந்த இடத்துக்கு போனால் தான் மார்க்கெட் ப்ரீமியம் ஜென்ரேட். இதுதான் திரும்ப சொல்கிறோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி